என்ன தட்டிச்சா ஃபுல் குடி ஃபுல் குடியில மட்டும் ஆயிட்டேன் பெருசு. விஜயோடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? விஜயோட நடவடிக்கை என்ன இருக்கு? எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய திருநெல்வேலியிலேருந்து அவரை பார்க்க வந்தவர் ஒரு இறந்துட்டாரு. அவரையோட போய் ஏன் அவர் பார்க்கல? நீங்க கேட்கறது வந்து நியாயமான கேள்வி சார். திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியோட தலைவரை பார்க்க வராரு. அவர் எதுவும் சொந்த வேலைக்காக வரல. அவர் சொந்த வேலைக்கு வந்து இறந்ததா கூட பரவாயில்ல, சரி ஓகே, ஒரு இரங்கல் செய்தியை போடலாம், ஒரு அறிக்கை வெளியிடலாம். இவரை பார்க்க வந்தவர் எங்க ஸ்ரீபெரும்புதூர் அருகில் வந்து எங்க இருக்கும்போது வந்து அவருக்கு மாரடைப்பு எதுவும் ஏற்பட்டு இறந்துட்டா ஒரு செய்தி, இரங்கல் செய்தியை கொடுக்குறீங்க. அவர் யார்? அவர் சாதாரண ஒரு தொண்டனா? ஒரு மாவட்டத்துடைய ஒரு செயலாளர். ஒரு மாவட்டத்துடைய செயலாளர் இறக்கும்போது ஒரு அறிவிப்பு கொடுத்தா சரியா போயிடுச்சா? நீங்க யோசிங்க. இப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற கட்சி தொண்டர்லாம் என்ன நினைப்பான்? இப்போ மற்ற கட்சிக்கு தொண்டர்கள்லாம் எடுத்து பாருங்க சார். சாதாரண தொண்டை இருந்து கூட போயிருக்காங்க சார் இங்க கட்சி தலைவர்கள். சும்மாலாம் கிடையாது சார். விஜயகாந்த் அவர்கள் எடுத்துங்க சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சார். ஒரு விஜயகாந்த் எடுத்துங்க. சாதாரண ஒரு கட்சி தொண்டர் இருந்து எத்தனை இறப்புக்கு அவர் போயிருக்காரு தெரியுமா? எத்தனை மாவட்ட செயலாளருடைய குடும்ப நிகழ்வுக்கு அவர் போயிருக்காரு தெரியுமா? விஜயகாந்தோட ஒரு பெரிய ஆள். நான் கேட்கிறேன், விஜயகாந்தோட ஒரு பெரிய ஆளு. விஜயகாந்த் சாதிக்க போறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. என்னமோ உட்காந்துக்கிட்டு எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இந்த வீட்லயே உட்காந்துட்டு நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டம் எல்லாமே வந்து யூஎஸ்ஏ ரஷ்யான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அங்க இருக்கிறவங்கலாம் வந்து அதிபர்கள் யாருமே ரோடா திருத்த சுத்த மாட்டாங்க. உங்க எல்லாருமே தெரியும். எனக்கு ஓட்டு போடுங்க அம்மான்னு யாரும் கையெழுந்து கூப்பிட மாட்டாங்க. எந்த நாட்டிலுமே அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற ஜனநாயக முறைப்படி வேற. நீ ஒவ்வொருத்தங்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டால் தான் இங்கே ஓட்டே போடுவாங்க. அந்த லட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அறிவிப்போடு நிறுத்திடுறீங்க. சமூக வலைத்தளத்தில் வேணா ஏதாச்சும் ஒரு தேர்தல் நடந்தால் இவருக்கு வந்து எதாவது சாத்தியம், வேற எதுவும் சாத்தியம் இல்லை. வேற எப்படி நடக்க நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஒரு மாவட்டத்தோட செயலாளர் சார், அவன் ஏதோ சாதாரண தொண்டனா சார்? இது ஏன் சார் பேசுறீங்க நீங்க? அவர் மாநாடு நடத்தும்போது எத்தனை பேர் சார் இருந்தாங்க? கார் விபத்துல, பைக் விபத்துல. எவனோ ஒரு பையன் பேச்சு யாரோ அஜித் வரான்னு பேச்சை கேட்டு பார்த்து போனான் சார். அஜித் வராராமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரமா சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணிட்டு பேட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க சொல்லுங்க. இப்போ எங்க கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட மாட்டான் சார். அவன் சென்னையிலேயே அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டான் சார். எவனோ ஒருத்தன் பேசுறான், அஜித் வராரு மாநாட்டுக்கு, அஜித் ஒய்ஃப் வராங்க மாநாட்டுக்குன்னு சொல்லி எவனோ அந்த பேச்சை நம்பி போனான் சார். இந்த மாதிரி பொய்யால பொருட்களுக்கு பேசுறது சார் நிகழ்வுலாம் நடக்குது. அன்னைக்கு மட்டும் எத்தனை பேர் சார் இறந்தாங்க? ஹாஸ்பிட்டலில் 2 பேர் இறந்தாங்க. உங்களுக்கு தெரியல எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, சரியான சாப்பாடு இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல். இதெல்லாம் என்ன யார் பார்க்கணும்? நீ மாட்டும் வந்து பேசிட்டு போயிட்டா சரியா போயிடுச்சா எல்லாமே? இல்லை கேட்குற தெரியாமல் கேட்குறேன். வந்து வருவீங்க, ஹாயா உட்காந்து பேசிட்டு டாட்டா காமிச்சு போயிட்டே இருப்பீங்க. அது பேசுறது உருப்படியாக பேசுங்களா? அதுவும் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. இப்படி எதாவது யார் சார் ஓட்டு போடுவாங்க? நீங்கள் சார் அவன் ரசிகன் தான் சார் ஓட்டு போடுவான். மற்ற யார் சார் ஓட்டு போடுவானுங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா 6 பேர் 6 கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. உங்க எல்லாருமே தெரியும். ஏன்னா ஒரு டைம்ல பார்த்தா ஒரு குடும்பம்னு வச்சுக்கோ, எங்க தாத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட சொன்னாரு, ஆனால் தான் நாங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். இன்னைக்கு அப்படியா இருக்கு நிலைமை? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ எங்க வீட்டில் வந்து நாங்கள் திமுக ஓட்டு போட்டு பரம்பரை திமுக ஓட்டு போடுவாங்க. அடுத்த குடும்பத்தை பாருங்க, அதிமுக ஓட்டு போடுவாங்க, பரம்பரை அதிமுக ஓட்டு போட்டு வருவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஜென்ரேஷன் மாறிடுச்சு, பீப்புள் மைண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டில் 5 ஓட்டுக்குன்னா 5 ஓட்டு 5 பேருக்கு போடுறாங்க. யாருக்கு வரும் இங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 5 பேரை கவர் பண்றது என்ன விஷயம் தான் யோசிக்கணும். அந்த 5 பேரை நீ கவர் பண்ண என்ன விஷயம் யோசிக்கணும். உட்காந்து மைக்கிலையும் பேசாம, வெளியிலையும் பேசாம, பத்திரிகைகளை கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கன்ட்டு போறாரு. என்ன எங்க போறாரு இவர்? வெயிட் பண்ணுங்கன்ட்டு இவரு இது இமேஜினேஷன் பண்ணிட்டாரா? நம்ம தான் 2026 முதல்ல இப்போ ஏதோ ஒரு பிரகாஷ்பதி போட்டுக்குது, 2026 சிஎம் விஜய்னு போட்டு ஹேஷ்டாக் கூட ஒரு பிரகாஷ்பதி போட்டுக்குது. இதுக்கெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது? ஒன்னு சொல்றேன், வார்டு மெம்பர் தேர்தல் கூட நீங்க சந்திக்கலடா. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு வார்டு மெம்பர் தேர்தல் கூட நீங்க சந்திக்காதவங்க. நீங்க எப்படி வந்து நீங்க எதை வச்சு போடுறீங்க? இந்த கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் சரி பண்ணாதானே இவருக்கு ஒரு கணிசமான ஓட்டே கிடைக்கும். எதுவுமே பண்ணாம எப்படி கிடைக்கும்? இல்லை இவர் என்ன நினைச்சாரா? என்ன ஜாதகரான்னு சொல்லிட்டாங்க சார் 2027 நீங்க தான் சார் சிஎம், நீங்க தைரியமா போங்க, நடங்க போங்க, உங்க வேலையை பாருங்க சொல்லிட்டானா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு அதான் தைரியமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்துட்டு இருக்கு. வேற எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இர்ஃபான் விருந்தில் போய் கலந்துக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து பார்க்கறதே காமெடியான்னு சார். நீங்க வேற செய்யுது சார். அது எப்படி சார்? அது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச மக்கள் மேல மக்கள் நலன் மீது பாதுகாப்பு, தன் நதிநீர் மீது பாதுகாப்பு, காவிரி நதிநீர் மீது பாதுகாப்பு, விவசாயிகள் மீது பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? நான் ஒன்னே கேட்கிறேன், இவரோட வயசு என்ன சார்? 50 வயசு இருக்குமா? எத்தனை ரம்ஜான் நோம்பு நடந்திருக்கு இவர் பிறந்ததுலேருந்து? எந்த ரம்ஜான் நோம்புக்கு இவர் கலந்துருக்கா? நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு ரம்ஜான் நோம்புக்கு இவர் கலந்துருக்கான்னு சொல்லுங்க முதல்ல.
ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா சார்? மற்ற நடிகர்கள் சொல்லலாம் சார். என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா எவ்வளவு நடிகர்கள் நீங்க சொல்லலாம் சார். நீங்க போனீங்களா அங்கேயாச்சும் உங்க அடையாளத்தை காட்டாம போறீங்களா? அங்க சார் விஜயகாந்த் எடுத்து விஜயகாந்த் எப்படி போவார் தெரியுமில்ல சார் உங்களுக்கு? விஜயகாந்த் நெத்திரிகள் பொட்டு விட அடிக்காம உட்காருவாரு. அவன் தான் உண்மையான மதசார்பின்மையில மனிதர். இவர் மதசார்பின்மை. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஓட்டுக்காக போட்டு அங்கேயும் ஏகப்பட்ட குளறுபடி. அங்க ஏதோ நிறைய பேர் உள்ள ஊர்ல இது வச்சதுல இவங்க ரசிகர்கள் உள்ள கூப்பிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இப்படிலாம் இருக்கும்போது என்ன சார், எந்த இஸ்லாமிய நோம்புக்காச்சும் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாத்துருக்கீங்களா சார்? நீங்க எவ்வளவு நடிகர்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு தலைவர்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய முதலமைச்சர்லாம் வந்து கலந்துருக்காங்க அந்த நோம்புக்கு. இது மாதிரி எங்கேயாச்சும் நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு இடத்துல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் அவரோட வீட்டில் போயிட்டு பொங்கல் வைக்கலையா? த்ரிஷா கூட தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போலையா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அதெல்லாம் கேட்டால் அவரோட தனிப்பட்ட விஷயம்ன்றானுங்க. இது எப்படி தனிப்பட்ட விஷயம்? அப்போ தனிப்பட்ட விஷயம்னா பொதுவெளியில் எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க? பொதுவெளி ரிலீஸ் பண்ண கேள்வி கேட்கறதுனா செய்ய. நீ தனிப்பட்ட விஷயம் உங்க வீட்டில் வச்சுக்க, யாரும் ஒன்று வேணான்னாங்க. பொதுவெளியில் ரிலீஸ் பண்றீங்க. அப்போ இதுவும் அவரோட தனிப்பட்ட விஷயம் விட்டு போக வேண்டியது தானே? இப்போ இத்தனை நோம்புல கலந்துக்கிட்டு அவரோட தனிப்பட்ட விஷயங்கள் சொல்லி விட்டு போக வேண்டியது தானே? அப்போ அதை படுத்திக்கு எதுக்கு வர்றீங்க நீங்க? அவர் சினிமாவுக்கு ஒரு மாதிரி இருப்பாரு, பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருப்பாரு, அரசியல் பொறுத்த ஒரு மாதிரி இருப்பாரு. ஒன்னு 3 முகம் ரஜினி. அவரு 3 முகத்தை வச்சிருக்காரு அவரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன் நான். சரி, இது இவருடைய கட்சியை யாரு கையாளுறா? இவரே செய்யறாரா இல்ல கட்சி யாரு கையாளுறாங்க நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. பாக்குற அதாவது அவரை ஃபாலோ பண்ற அந்த தற்கூரி ரசிகர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. உண்மையை சொல்ல போனா ஆதவ் அர்ஜுனா மெயின்டைன் பண்றாரா, இல்ல விஜய் அவர்கள் மெயின்டைன் பண்றாரா, இல்ல புஷி ஆனந்த் மெயின்டைன் பண்றாரா? அப்ப பூசாவத்தை சேர்ந்தாரு யார்? நிர்மல் குமாரா? யாரோ ஒரு கட்சியில வந்தாரு சொன்னாங்க. அவரு மெயின்டைன் பண்றாரா? யார் தான் மெயின்டைன் பண்றாங்க கட்சியை? நீங்க சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தர ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பட்ஜெட்டு கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏதோ அறிக்கை ஏதோ வெட்டிருந்தாருன்னு கேட்கிறேன். ஒருத்தங்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, தமிழ்நாட்டுல எத்தனை துறை இருக்கு ஏதாச்சும் தெரியுமா? டிவிக்கேன்றாங்க. தமிழ்நாட்டில் ஒரு துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? டிவிக்கே ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் தெரியுமா எத்தனை துறை இருக்கு? பொதுப்பணித்துறை, அறநிலைத்துறை, எத்தனை துறை இருக்கு? ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க வருடம்? ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாம ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? நான் கேட்கறேன், என்ன அறிவிப்பு? ஏதாச்சும் தெரிஞ்ச அறிவிப்பு விடணும். எதுவுமே தெரியல, தெரியாம எதுக்கு அறிவிப்பு விட்டுட்டு இருக்கீங்க சார்? இப்போ நீங்க கேட்குறீங்க சார் போன வருஷம் என்னென்ன படம் ஓடிச்சு, என்னென்ன படம் ஓடல, எந்தெந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு சார், எந்தெந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல சார், ஒரு அறிவிப்பு கேட்டால் நம்ம கொடுக்கலாம். நமக்கு தெரியும், கொடுக்குறோம். கொடுக்காம சார் ஹிந்தியில் என்னென்ன படம் ஓடிச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க சார். பெங்காலி மொழியில நான் படம் ஓடிச்சு நம்ம அறிவிப்பு போட முடியும் எங்கேருந்து? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்குது. ஏதாச்சும் ஒன்று ஆக்கப்பூர்வமா இல்ல ஒரு மக்கப்பா இதாண்டா இப்போ தாண்டா அரசியல் நல்ல அரசியல் தலைவர் சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். மற்ற கட்சிகளை போல இல்லைன்றாரு. உண்மையிலே இல்லைதான் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் தொண்டை இருந்தா கூட போய் பார்ப்பாங்க. நீங்க அறிவிப்பு வர்றீங்க, அது ஒன்றா ஒத்துக்கலாம். வேற எதுவும் மற்ற கட்சிகளுக்கு உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரே சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். உள்ளூர்ல விடுமுறை விடுவாங்க. அந்த ஊர்ல கோயில் திருவிழா நடந்ததுன்னா உள்ளூர் விடுமுறை விடுவாங்களான்னு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் நாளைக்கு யாரெல்லாம் லீவ் எடுக்க போறீங்கன்னு கேட்பாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் மௌனமா இருப்பாங்க. எவன் ஃபர்ஸ்ட் கை தூக்கடா, நம்ம அப்புறமா கை தூக்கலாம்னு யோசிப்பாங்க. பார்த்தீங்களா? எவனாச்சும் ஒருத்த கை தூக்கிட்டா போதுங்களா, அப்புறம் 50 இருக்கிற அந்த ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட் கை தூக்குவானுங்க. எவன் நான் முதல்ல தூக்குறான், அதுக்கப்புறம் நம்ம தூக்கலான்னு உட்காந்துருப்பான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இங்கே எவன் முதல்ல அறிவு போட்டோம் விடட்டும், அதுக்கப்புறம் நம்ம விடுவோம் கடைசியா. இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளுக்கு இவர்களுக்கு எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. 10ஓட 11 அவ்வளவுதான். யாரும் அந்த கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஒரு நபர் சொன்னிருந்தாரு, யாரோ முன்னணி பத்திரிகையாளர், இப்போ இவர் கட்சியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வராதுங்க, 10ஓட 11ங்கன்னாரு. அது பதில் நடந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இது தமிழக வெற்றி கழகன்றது இப்போ என்ன தமிழக மரண கழகமா சார்? அது 1008 நான் முடிச்சிடறேன் கேள்வியை. இதுக்கு முன்னாடி இந்த மதிமுக தொடங்கும் போது அதுக்கு தொடர்ச்சியாக அவங்க தலைவர்கள்லாம் இறந்துட்டே வந்தாங்க. அப்போ மதிமுக மரண திமுகன்னு சொல்லி ஒரு அடைமொழி கொடுத்தாங்க. வைகோவை அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க, ராசி இல்லாத தலைவர்னு சொல்லிட்டு. ஒருவேளை விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வருதா? ஏன்னா தொடர்ச்சியாக மாநாட்டில் ஒரு 6 பேர் இருந்தாங்க. மாநாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எது நடக்குதோ இல்லையோ அங்கே மரணங்கள் நடக்குது. அதுக்கு போகவும் மாட்டுறாரு. அட்லீஸ்ட் அவருடைய பாணியில் கேட்டால் அந்த பாடிகளை வர வச்சு அவர் வீட்லேயாவது மாலைகளை போட்டு மரியாதை பண்ணணும். அதையும் பண்ணவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தாக்கா அது தமிழக வெற்றி கூட்டிருக்கலாம் சார். தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழக மரண கழகமா? நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் சார். உண்மையிலேயே தந்த போனால் தமிழக வெற்றி கழகம்னு சொல்றதை விட தமிழக
தாவேக்கா தொண்டர்கள் மரண கழகம்னா மாற்றிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அவருடைய தொண்டர்கள் தான் மரணம் பண்ணிட்டாங்க. வேற ஏன்னா அவர் பொதுமக்கள் இருந்தாலும் வந்து பார்க்க போகிறது இல்லை. அவர் தொண்டர்கள் இருந்தால் கூட போய் பார்க்கலாம் இல்லை, அவர் அதையே போய் பார்க்க மாட்டேன்றாரு. தொண்டர்களோட செயலாளர்கள் பொருளாளர்கள்லாம் இருக்கிறாங்க சார், அவங்கள போயிட்டு பார்க்கலாம் இல்லை, ஏன் அவங்கள கூட போய் பார்க்க மாட்டேன்றாரு? அறிவிப்பு விடுறாரு, அறிவிப்பு விடுறதுக்கு எதுக்கு இருக்கீங்க அப்போ சார்? இப்போ அப்படி பார்த்தா இவர் வந்து அதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்திட்டு இருந்தார், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக மாற்றினாங்க. அப்போவே அவ்வளோ பேர் இறந்தாங்க, அதுக்கு கூட ஒரு அறிவிப்பு இருக்காரு சார். நேரில் போய் பார்த்துருக்காரு சார். ஒரு ரசிகன் இறந்தது கூட நேரில் போய் பார்த்துருக்காரு சார். இந்த வீட்டில் போய் நல்லா விஷயம் இருக்காரு சார். இப்போ போகிறதுக்கு என்ன சார்? கேட்டால் கூட்டம் கூட்டின்னு ஒரு பழமொழி சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்துது. இப்போ இஸ்தார் நோம்புக்கு போனார், அங்கே கூட்டம் கூடலையா, அதுக்காக போக விட்டுட்டாரா? இங்கே எல்லாமே பாருங்க, எல்லாமே ஓட்டாக தான் பார்க்கப்படுகிறது. இவர் வந்து பக்கவா விளம்பரம் தேடிட்டு இருக்காரு. எதுனாலும் விளம்பரம் அதிகமாக வருமோ அதை போய் தேடுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் மறந்து போனால் என்ன பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும்? இஸ்தார் நோம்புல போயிட்டு இவர் கலந்துக்கிட்டான்னு இப்போ ஊரில் இருக்கிற மொத்த மீடியா சேனல் அதான் போட்டு இருந்தீங்க. அங்கே 1008 பேர் கலந்துக்கிட்டாங்க. யாராச்சும் போய் கேட்டிங்களா? கண்டுக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. ஆளாலும் கிண்டல் பண்ணாங்க. நான் இதுக்கெல்லாம் போய் குள்ளெல்லாம் போட்டு வந்து நான் ஊரை ஏமாத்துற ஆள் நான் கிடையாது. மற்ற கட்சி தலைவர்கள் வந்து அப்படியே சொல்றாங்க, வெளிப்படையாக சொல்றாங்க. அவர் ஏமாத்துறான்றதே சொல்றாங்கல்ல. இப்போ இவர் எங்கேருந்து இவர் வந்து எல்லாமே ட்ராமா. எப்படி நீங்க போயிட்டு வந்து நீங்க போய் கலந்துப்பாரு சொல்ல வரீங்க? எப்படி போயிட்டு அவர் துக்கம் விசாரிப்பார் நேரில் போயிட்டு? இவங்க தான் ஒரு அடைமொழி ஒன்று வச்சிருக்காங்களே, நேரில் போயிட்டாருன்னா கூட்டம் கூட்டிடும். அப்போ கூட்டமே கூடாம எப்படி பண்ண போறாரு? ஆன்லைன்ல ஓட்டு கேட்க போறாரா? ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்ல வந்து ஓட்டு கேட்க போறாரா? இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு கேட்க போறாரா? நீங்க எதிராக சொன்னீங்க, மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறார் சார். முதல்ல அவர் என்ன மொழி தெரியும்? முதல்ல அவர் கேளுங்க. முதல்ல அவர் என்ன மொழி பேசுவாரு? முதல்ல பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கை எதிர்க்கிறது என்ன? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க. ஏன்னா அவரே ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதில் என்ன கொள்கையை ஃபாலோ பண்றாரா? வேற தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபாலோ பண்றாரா? அந்த ஸ்கூலுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வியாபாரத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்போ அதுக்காக நீங்க வியாபாரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஸ்கூல் யார் தான் நடத்துறாங்க? அப்போ சார் எல்லாரும் தான் நடத்துறாங்க. இப்போ திமுக சொல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் சொல்லுது. எதிர்க்கணும், எதுக்கு எதிர்க்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன ரீசனு? இதனால என்ன ஆகுதுன்னு யோசிச்சிங்க. அதை பத்தி பதில் விளக்கணமா நம்ம அறிவிப்பு விட சார். ஒரு அறிவிப்புனா தெளிவா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு தெளிவு இருக்காது இல்லை? நீ சொல்லுங்க. சமீபத்தில் கூட ஏதோ ஒன்று பெரியாரை பற்றி வந்து இவங்க பேசினாங்க. மத்திய நிதியமைச்சர் வந்து பேசும்போது இவர் பெரியாரை பற்றி பேசல, சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பற்றி திட்டிட்டு இருக்காரு. ஏப்பா அவர் சொன்னதுக்கு வந்து நீ எதிர் விளக்கம் கொடுக்கணும். எதிர் விளக்கம் தானே கொடுக்கணும். பாஜக வந்து திணிக்கிறது, அது பாஜக திணிக்கிறது அடுத்த விஷயங்க. அவங்க சொன்னதுக்கு எதிர் விளக்கம் என்ன? அதை நீங்க கொடுக்கணுமா வேணாம் அறிவிப்புல? அதை பத்தி கொடுக்கவே இல்லை. இவர் 19 ட்விட்டு போட்டாரு. இந்த கமலஹாசன் மாதிரி புரியாமலே போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கீழே முதல் கமெண்ட் அதான் போடுறானுங்க, நீயாச்சும் ஒழுங்கா போடியா அப்படின்றானுங்க முதல் கமெண்ட். இப்போ நேற்றுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து தமிழ் வச்சு பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா எதுவுமே சார் அவங்க அறிவு கட்டணும் என்னாலும் பேசிட்டு போறாங்க சார். அவங்கள புத்தி இருது இல்லை. தமிழ் வச்சு பிச்சை நீ என்ன மொழி பேசுறீங்க? நீங்க எந்த பூர்வீகம்? அது விட ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? அது எப்படி சொல்லுவாரு அவரு? அவர் தெரிஞ்சாதானே சார் சொல்லுவாரு. ஈடிக்காக பயப்படுறாரு. ஈடி வரும், ரெய்டு விட்டுருவாங்க பயப்படுறாரு சார். சார் ஒண்ணுமே ஓப்பனா உண்மையை சொல்றேன் சார், ஒன்றும் தெரியாது சார். ஓப்பனா சொல்றேன், உண்மையும் தெரியும் சார். தமிழ்நாட்டை எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கேளுங்க சார். சாரி, தமிழ்நாட்டை எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேளுங்க சார். இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கேளுங்க. அதான் சொன்னாங்க யாராவது 84 நான் காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தேன் மைக்ல உட்காந்துட்டு. 84 என்ன இலக்கணம் சார்? அது புசியானதுக்கே தெரிஞ்சு அவரு தனி டிஸ்ட்ரிக்ட் வச்சு நடத்திருக்காங்க சார். அவர் வள்ளுவன் கம்பன்லாம் விட்டுருவாங்க சார். அவங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அவங்களை பத்தில நம்ம என்னத்தை பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. 84 மொத்தம் இந்தியாவில் எத்தனை தொகுதி கேட்டா தெரியாது. நல்ல வேலை தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அதுவே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அது இன்னும் கொஞ்ச நாள் அதே மறந்துடுவாங்க குழந்தை இவங்க எல்லாம். இப்படி இந்த லட்சத்தில் இருக்கிறாங்க கட்சி சார். ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால நீங்க சொல்றதா ரைட்டுன்றது வந்து உன்னுடைய ரசிகர்கள் ஏத்துப்பானுங்க, மற்றவங்க எப்படி ஏத்துப்பான்? நீங்க அது பதில் சொல்லுங்க. மற்றவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இப்ப விஜயகாந்த் வந்து பேசினார்னா விஜயகாந்த் கட்சி, விஜயகாந்த் ரசிகர்கள் அல்லாதவரும் ரசிப்பாங்க சார் விஜயகாந்த். அதான் அந்த மனுஷனுடைய பெருமை. நீங்க பேசுறது என்ன கேட்கறாங்க? விஜயகாந்த் முதல் மாநாட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து மைக்ல பேசினாரு. ஒருத்தர் எழுந்து போல வெளியில வந்தோன்னே எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து இவ்வளவு மீடியாக்கள் கிடையாது. வெளியில வந்து எல்லாம் என்ன பண்றாங்க? பேட்டி கொடுத்தாங்க. எல்லாருமே கேட்டாங்க தலைவர் சூப்பரா பேசினாருங்க. இங்க ஒரு மாநாடு முடிஞ்சு போகணும், எவன் என்ன பேட்டி கொடுத்தா நீங்க சொல்லுங்க. தலைவனை பார்த்துட்டப்பா தலைவர் சும்மாட்டு, தலைவன் பத்தியா ஸ்டைல் ஆகுறான். இது கட்சி மாநாடு எனக்கு புரியல. இதான் கட்சி மாநாடா சார்? அதில் நீங்க சொல்லுங்க. இப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்ன பதில் எதிர்பார்க்க முடியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.